أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وبه نستعين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم زدنا علما. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, கிட்டத்தட்ட 7 தராவிக்கு பின்பு அல்லாஹ் ரபுல் ஆலமின் 8வது ஜுஸை தாண்டி 9வது ஜுஸில் நுழையக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். இந்த அடிப்படையில் பார்த்தோமானால் குரானை 4ஆக பிரித்தால் கிட்டத்தட்ட ஒரு பகுதியை நாம் தாண்டி விட்டோம். குரானை 4ஆக பிரித்து பார்த்தோம்னால் அதில் ஒரு பகுதியை நாம் தாண்டி விட்டோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, ரமதானுடைய மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு தூரமாகி கொண்டே இருக்கிறது. இந்த நாளில் பொதுவாகவே மக்களிடத்தில் பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், மாதத்துடைய ஆரம்பத்தில் வேகமாக இருப்பார்கள். நாள் போகவும் நேரம் போகவும் அவருடைய வேகமும் அமல்களும் குறைவதனையும் பார்க்க முடியும். எனவே அன்பிற்குரிய சகோதரன், என்றென்றும் நேரமும் காலமும் கடப்பதின் காரணமாக நம்முடைய வேகம் நம்முடைய அமல்களும் குறையவே கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப் அமாலி இல்லல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியமான ஒரு அமல் என்னவென்றால் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல் இன் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் சரி. சின்ன அமல், குறைவான அமல், பார்ப்பதற்கு மிக சிறிய அமலாக இருக்கிறது, ஆனால் தொடர்ச்சியாக செய்கிறோம் என்றால் இந்த அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது என்பதை ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எனவே அமலில் அதாவது ஆரம்பத்தில் பெருசாக ஆரம்பித்து பின்பு நாட்கள் போங்க பின்தங்குவது இது மார்க்கத்தில் ஒரு அழகிய விஷயமும் கிடையாது. எனவே எந்த வேகத்தில் நாம் ஆரம்பித்தோமோ, எப்படிப்பட்ட அமல்கள் நாம் முந்திக் கொண்டோமோ, இந்த மாதம் முழுவதும் அப்படியே முந்திக் கொண்டோம் என்றால், அப்படியே அமல்கள் தொடர்ந்தோம் என்றால், இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய மாதங்களும் அல்லாஹ் ரப்னா எப்படிப்பட்ட சங்கையான மாதமா மாற்றுவான் என்பதை நாம் பார்த்துள்ளோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, இன்று தராவியோட தொழுகையில் நேற்று ஆரம்பித்த அன்ஆம் என்ற சூறாவும் அது முடிக்கப்பட்டு அல் அராஃப் என்ற இன்னொரு சூரா ஆரம்பிக்கப்பட்டது. அன்ஆம் என்றால் கால்நடை என்பதை நாம் பார்த்தோம். அதற்கு பின்னால் அல் அராஃப் என்ற ஒரு சூரா ஆரம்பிக்கப்பட்டது. ஆராஃப் என்றால் உயரம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. உயரம், உச்சி, இதற்கு தான் என்ன சொல்வார்கள்? ஆராஃப் என்று சொல்வார்கள். இந்த சூறாவுக்கு ஏன் உயரம் என்று பெயர் வந்தது என்று பார்த்தோமானால், அதாவது மறுமையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய அமல்கள் எல்லாம் வெயிட் போடுவான். தராசில் வெயிட் போடும் பொழுது அந்த வெயிட் எல்லாம் யாருடைய தராசுடைய அமல் நல்ல அமல்களால் நல்ல தாழ்த்தப்படுகிறதோ, வெயிட்டாக ஆக்கப்படுகிறதோ, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய வைக்கப்படுவார்கள். யாருடைய தீமை அதிகமாகி அந்த தராசு எடை கீழே போகிறதோ அவர்கள் நரகத்திற்கு போவார்கள் என்ற சப்ஜெக்டை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் மத்தியில் ஒரு உயரம் இருக்கும் என்பதை இந்த குரானுடைய வசனம் பார்க்கலாம். எப்படிப்பட்ட உயரம் என்றால், அது ஒரு உயரம் போன்று இருக்கும். அந்த உயரத்தில் சில மனிதர்கள் நிற்க வைக்கப்படுவார்கள். அந்த மனிதர்கள் அந்த உயரத்தில், சொர்க்கத்திலும் நரகத்திலும் மத்தியில் அந்த உயரத்தில் இருக்கும்போது சொர்க்கத்தையும் பார்ப்பார்கள், நரகத்தையும் பார்ப்பார்கள். சொர்க்கத்திலும் நரகத்திலும் மத்தியில் இந்த உயரம் இருக்கும். அந்த உயரத்தில் 2 சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்ப்பார்கள். சொர்க்கவாசியும் கிடையாது, அவர்கள் நரகவாசியும் கிடையாது. அவர் ஒரு குழுவினர்கள், அவர் ஒரு கூட்டத்தார்கள். சொர்க்கத்திலும் நரகத்திலும் மத்தியில் நிற்க வைக்கப்படுவார்கள். சொர்க்கத்துடைய நியமத்தும் கிடையாது, நரகத்துடைய நெருப்பும் அவர்கள் கிடையாது என்று சொல்லி நிற்க வைக்கப்படும். இந்த கூட்டத்தினர்கள் பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரத்துல் ஆராஃபில் சொல்லுகிறான். எனவே அவர்கள் சிகரத்தில் உயரத்தில் இருப்பார்கள் என்பதன் காரணமாக ஆராஃப் என்ற பெயர் வைக்கப்பட்டது. எனவே அன்பிற்குரிய சகோதரன், இந்த கூட்டத்தினர் யார்? சொர்க்கத்திலும் நரகத்திலும் மத்தியில் இருக்காங்க யார் என்ற தப்சீரை படிக்கும் பொழுது சில தப்சீர் அடிப்படையில் மலக்குமார்கள் என்று வருகிறது, சில தப்சீர் அடிப்படையில் நபிமார்கள் என்று வருகிறது, சில தப்சீர் அடிப்படையில் அவுலியாக்கள் என்று வருகிறது, சில தப்சீர் அடிப்படையில் இது ஜின்களுடைய சில கூட்டம் வருகிறது. இப்படியெல்லாம் நிறைய தப்சீர் இருந்தாலும் சரி, இதுவெல்லாம் ஆதாரம் இல்லாமல் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதுவெல்லாம் ஆதாரம்னா ஒரு யூகம் அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம் என்பதை வைத்துக் கொண்டாலும் சரி, இதுவெல்லாம் சரியான தப்சீர், சரியான அர்த்தம் கிடையாது. சரியான அர்த்தம் என்னவென்றால், ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலியமா வரக்கூடிய ஒரு செய்தி இமாம் இப்னு கஸீர் அவருடைய தப்சீரில் பதிய வைக்கிறார்கள். இந்த சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு உயரத்தில் நடுநிலையாக வைக்கப்படுகிறார்களே, இவர்கள் யார் என்றால், யாருடைய தராசுடைய நன்மையும் தீமையும் சமமாக அமைகிறதோ, யாருடைய நன்மையும் தீமையும் அந்த தராசுடைய வெயிட்டரத்தினர், இவர்கள் உச்சியில் நீக்க வைக்கப்படுவார்கள், ஆராஃப் என்ற உச்சியில் நிற்க வைக்கப்படுவார்கள் என்பதை ஒரு சஹாபி சொல்கிறார்கள். எனவே பிற
அதாவது பிற மார்க்க அறிஞர்களும் பிற முஃபஸ்ஸிரீன்களும் அவருடைய கருத்து சொல்லும் பொழுது அந்த இடத்தில் ஒரு சஹாபியோட கருத்து வருகின்றால் இந்த சஹாபியோட கருத்தை தான் முற்படுத்தணும் என்ற அடிப்படையில் இதுதான் சரியான தஃப்சீராக பார்க்கப்படுகிறது. எனவே எந்த நபர்களுடைய அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், ஈமான் கொண்டு நன்மையும் செய்திருப்பார்கள், ஆனால் நன்மையுடன் சேர்ந்து தீமையும் சரிசமமாக இருக்கும், எதுவும் கூடல் குறைவாக இருக்காது, நன்மையும் தீமையும் சரிசமமா இருக்கும், அவர்கள் முஸ்லிமாக வாழ்ந்திருப்பார்கள். இந்த அடிப்படையில் நரகத்தின் சொர்க்கத்திற்கும் நடுவில் நிற்க வைக்கப்பட்டு சொர்க்கத்தையும் பார்த்து ஆசைப்படுவார்கள், நுழைய முடியாது என்றும், நரகத்தையும் பார்த்து நரகத்தின் நுழைவில் என்று சந்தோஷப்பட்டு கொண்டு இரண்டு நிலைப்பாட்டில் இருப்பார்கள். கடைசியில் அல்லாஹ் தரப்பில் சொல்லப்படும் உதுகுலுல் ஜன்னத், நீங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள், ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், உங்கள் மீது இந்நாளில் எந்த கவலையும் கிடையாது, எந்த துன்பம் கிடையாது என்று சொல்லி இறுதியில் அல்லாஹ் ரப்பல் கருணையை கொண்டு அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய வைக்கப்படுவார்கள் என்ற செய்தி நாம் இதன் மூலம் பார்த்துக் கொள்ளலாம். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவம்லாம் இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கின் காரணமாக ஆராஃப் என்ற பெயர் இந்த சூறாக்கு வந்திருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சூறாவிற்கு செல்வதற்கு, சூறாவுடைய தஃப்சீர் செல்வதற்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். என்னவென்றால், சூரத்துல் ஆராஃப் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தது? அலிஃப் லாம் மீம் ஸ்வாத் என சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒன்று சேர்ந்து ஆரம்பித்தது. இப்படி நிறைய சூறாக்கள் நாம் பார்த்திருப்போம். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, காஃப் ஹா யா ஐன் ஸ்வாத், இப்படி எல்லாம் ஒரு விதவிதமான வார்த்தைகள் சேர்ந்து சூறா ஆரம்பிப்பதை பார்க்க முடிகிறது. குர்ஆனுடைய நடுவில் அந்த சூறாக்கள் வராது, எந்த சூறாவுடைய நடுவிலும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வராது. சூறாக்களுடைய ஆரம்பத்தில் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வரும். இந்த வார்த்தைகளோட அர்த்தம் என்ன என்று பார்த்தால் இதுக்கு அர்த்தம் எல்லாம் கிடையாது. இதுக்கு அரபியில் ஹுரூஃபுல் முகத்தாத் என்று சொல்வார்கள். முகத்தாத் என்றால் அறுபட்ட வார்த்தைகள் என்ற அர்த்தம். அறுபட்ட வார்த்தை என்றால் இதுவெல்லாம் பிரித்து பார்த்தாலும் ஒன்றுதான், சேர்த்து பார்த்தாலும் ஒன்றுதான். இந்த அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, இதற்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. தஃப்சீர்கள் நிறைய இருந்தாலும் சரியான கருத்து இதற்கு அர்த்தமே கிடையாது. சில நபர்கள் சொல்லுவார்கள், இல்லை அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஓதும் பொழுது அந்த காஃபிர்கள் திரும்பி பார்ப்பார்கள், அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இது சொல்லப்பட்டது, எனவே தொழுகையில் அலிஃப் லாம் மீம் என்று சொன்னாலும் நமக்கும் கவனம் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி வசனம் இறக்கினான் என்றும் சில தஃப்சீர்கள் இருக்கிறது. ஆனால் எந்த சஹாபியும் சொல்லியிருக்க மாட்டார்கள், எந்த சரியான ஹதீஸையும் இதனுடைய ஆதாரத்தை பார்க்க முடியாது. எனவே சரியான கருத்து அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா இப்படிப்பட்ட வார்த்தை வந்தால் இதனுடைய அர்த்தம் அல்லாஹுல் ஆலம், அல்லாஹ்வே நன்கறிவான், இது மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை பார்த்துக்கொள்ளலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று சூரத்துல் ஆராஃபில் 31வது வசனம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, ஹுசூ ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், உங்களுடைய பள்ளிவாசலில் நீங்கள் அலங்காரத்தை மேற்கொள்ளுங்கள், அழகை மேற்கொள்ளுங்கள், வக்குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், சாப்பிடுங்கள் குடியுங்கள், இன்னும் வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வசனம் ரொம்ப அதாவது கவனிக்கக்கூடிய ஆழமான சிந்திக்கக்கூடிய வசனம். சில நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான், அந்த வார்த்தைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கையுடைய முழு சட்டமே அமைந்திருக்கும். அப்படி பார்த்தவனால் அல்லாஹ் சொல்கிறான், யா பனி ஆதம் ஹுசூ ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், உங்களுடைய ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் அழகை மேற்கொள்ளுங்கள், ஜீனத்தை மேற்கொள்ளுங்கள் என்று ஆதமுடைய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் நாம் தான் ஆதமுடைய மக்கள், நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் அழகை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்கிறான். இந்த ஒரு வார்த்தையில் பள்ளிவாசலில் மேற்கொள்ள வேண்டிய எல்லா ஒழுக்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருங்கிணைத்து பேசியிருக்கிறான். பள்ளிவாசல்கள் தனி ஒழுக்கங்கள் இருக்கிறது. இந்த ஒழுக்கங்களும் இந்த அதபுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஒரே வசனத்தை சுருக்கியுள்ளான் என்றால் அது இந்த வசனத்தை சுருக்கி இருக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பள்ளிவாசல்களில் சில ஒழுக்கங்கள் இருக்கிறது. இந்த ஒழுக்கங்கள்லாம் நமக்கு தெரியும், ஆனால் அலட்சியத்தின் காரணமாக இன்று குறைபாடு காணப்படுகிறது. பள்ளிவாசல் ஒழுக்கங்கள் பிரதானமான மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம் என்ன தெரியுமா? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமியிலேயே அல்லாஹ் மிக பிடித்த பூமி அஹப்பு பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, பூமியிலே அல்லாஹ்க்கு பிடித்த பூமி என்றால் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பூமி என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்க்கு விருப்பமான இந்த பள்ளிவாசலில் நாம் வரும்பொழுது அழகிய ஆடைகளுடன் வர வேண்டும், அழகிய ஆடைகளுடன் வர வேண்டும். இந்த அழகிய ஆடைகளும் வருவது இருக்கிறது, இதுதான் ஒரு அடையாளம். என்ன அடையாளம் தெரியுமா? என்னுடைய ரப்பை நேசிக்கிறானா அந்த இடத்தை நானும் நேசிப்பேன் என்ற அடையாளம் என்ன தெரியுமா? வெளிப்படையாக அழகிய ஆடைகளை, நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய அழகிய ஆடைகளை போட்டு வருவது. அல்லாஹ் நல்லடியாளர்களே, ஒரு மனிதத்தில் ஏழ்மை இருக்கிறது, வறுமை இருக்கிறது, இது வேற ஒரு விஷயம், இந்த டாபிக்ல வரவில்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறானா, நல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறானா, பள்ளிவாசலுக்கு ஒரு தொழுகை வரும் பொழுதும் நல்ல ஆடைகளை போட்டு வருவது, இது பள்ளிவாசலுடைய முஹப்பத்தையும் பள்ளிவாசலுடைய அன்பையும் காமிக்கிறது. இன்று நாம் இரவில் தூங்குகிறோம், இரவில் போட்ட அதே டி ஷர்ட்டுடன் அப்படியே பள்ளிவாசல ஃபஜ்ருடைய தொழுகை வரும் என்றால் இது பள்ளிவாசலை
கிட்டத்தட்ட பள்ளிவாசலுடைய மதிப்பு நம்முடைய மனதில் கம்மியாக இருக்கு என்ற அர்த்தத்தை கொண்டது. ஏன், இரவு என்பது நைட் ட்ரெஸ்ஸாக பார்க்கப்படுகிறது. இந்த இரவுடைய தூக்கத்தில் நம்முடைய கை கால்கள் நிறைய இடத்தில் சென்றிருக்கும். அதே ஆடையுடன் வந்தோம் என்றால் பள்ளிவாசல் யாரை சந்திக்க வருகிறோம்? அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக நாம் வருகிறோம். அப்படிப்பட்ட ரப்பை பார்க்க வரும் பொழுது எப்படிப்பட்ட அழகிய ஆடைகளை போட்டு வர வேண்டும். ஆரம்ப காலத்தில் சஹாபா பெருமக்களத்தில் வறுமை இருந்ததன் காரணமாக ஒரு சஹாபி மாத கணக்கில் ஒரு ட்ரெஸ்ஸை தான் போட்டார் என்ற வரலாற்றை நாம் பார்க்கலாம். இதன் அர்த்தம் என்ன? அப்படியே ஒரே ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும், இதான் அர்த்தம். ஆனால் மக்கா வெல்லப்பட்ட பிறகு, தபூக்குடைய யுத்தத்தை எல்லாம் பிறகு, பைத்துல் மாலில் அதிகமான செல்வங்கள் வந்த பிறகு, சஹாபாக்குடைய வாழ்க்கையில் செல்வங்கள் பெருகிய பிறகு, நல்ல வசதி வந்த பிறகு பார்க்க முடிகிறது, சஹாபா பெருமக்கள் எல்லாம் அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கு தனி ஒரு ட்ரெஸ் வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு இஷாவ தொழுகைக்கும் ஒவ்வொரு ஃபஜர் தொழுகை, இது இரண்டு மெயினா தொழுகை என்பதன் காரணமாக தனித்தனி ட்ரெஸ்ஸை வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். எனவே வசதி வந்த பிறகு பள்ளிவாசல் ஒழுக்கத்தின் மிக முக்கியமான ஒழுக்கம் ஆடை ஒழுக்கம் என்பதை சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்மை படைத்த இறைவனிடத்தில் சந்திக்க வருகிறோமா? வரும்பொழுது அழகிய ஆடை போடுவது, இது பள்ளிவாசல் நம்முடைய முஹப்பத் இருக்கிறது என்ற ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம், பள்ளிவாசல் ஒழுக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நல்லடியாளர்களே, நாம் பள்ளிவாசல் உள்ளே வருகிறோம். உள்ளே வரும் பொழுது பள்ளியுடைய காணிக்கையான 2 ரக்காத்துகளுக்கு தொழ வேண்டும். அதற்கு அரபியில் தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்வார்கள். பள்ளியுடைய காணிக்கை. ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இதா தகல அஹதுகுமுல் மஸ்ஜித, உங்களில் ஒரு பள்ளியில் நுழைந்தால் ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லிய ரக்காத்தின், நீங்கள் அமர வேண்டாம் 2 ரக்காத்துகளை தொழும் வரை. 2 ரக்காத்துகளை தொழாமல் அமரவே வேண்டாம் என்பதை ரசூலா கட்டளையிட்டார்கள். ஒரு முறை ரசூல் அவர்கள் குதுபா கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபிக்கு இந்த சட்டம் தெரியவில்லை. சட்டம் தெரியாத சஹாபி உள்ளே நுழைந்தார்கள். ஜும்மாவுடைய நேரத்தில் அப்படியே இடம் கிடைத்த இடத்தில் அமர்ந்து விட்டார்கள். ரசூல்லா அவர்கள் அந்த சஹாபி எழுந்து என்று சொல்லி 2 ரக்காத்து தொழுது அமர சொன்னார்கள் ரசூல்லா அவர்கள். அப்படி என்றால் இது ஒன்றும் ஃபர்து கிடையாது, கட்டாய கடமை எல்லாம் கிடையாது. கட்டாய கடமை 5 வேளை தொழுகைதான், அதற்கு பின்புதான் வரும். ஆனால் அழுத்தப்பட்ட சுன்னத்தாக, அழுத்தப்பட்ட நபி வழியாக பார்க்கப்பட்டதுனால்தான் ரசூலார்கள் எல்லா சஹாபாக்கள் மூலியம் மத்தியில் ஒரு சஹாபியை அமர வேண்டாம் 2 ரக்காத் தொழுது அமருங்க என்று சொன்னார் என்றால் இந்த பள்ளியுடைய காணிக்கை ரசூல் எந்த அளவுக்கு நமக்கு பாடம் புகிட்டார் என்பதை கவனிக்க வேண்டும். எனவே பள்ளியுள்ளே நுழைகிறோமா, வக்த் இருக்கிறதா, 2 ரக்காத் பள்ளியுடைய காணிக்கையை நான் தொழ வேண்டும். எந்த அளவுக்கு என்று தெரியுமா? தொழுகை தடுக்கப்பட்ட சில நேரம் இருக்கிறது. ஃபஜருக்கு பின்னாலும் இன்னும் அசருக்கு பின்னாலும் நஃபிலான தொழுகை, விருப்பப்பட்ட தொழுகை தொழக்கூடாது. பரதான தொழுகை தொழுது விடலாம். ஆனால் அப்படி தடுக்கப்பட்ட நேரத்திலும் ஒரு மனிதன் ஏதாவது ஒரு வேலைக்காக பள்ளியில் வருகிறானா, பள்ளியோட காணிக்கை 2 ரக்காத் தொழுது விட்டுதான் அந்த நபர் செல்ல வேண்டும் என்பதையும் உலமாக்கள் வலியுறுத்தியார்கள். எனவே பள்ளியுடைய காணிக்கான இந்த 2 ரக்காத் மேற்கொள்வதும் பள்ளியுடைய ஒழுக்கமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னும் 2 ஒழுக்கங்கள் இருக்கு. மிக முக்கியமான பள்ளிக்கு மேற்கொள்ள ஒழுக்கம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது பள்ளியில் நின்றால் அல்லது பள்ளியில் அமர்ந்தால் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி பேசுகிறீர்களோ, பஜாரில் எப்படி பேசுகிறீர்களோ, கடை வீதிகளில் எப்படி கூச்சலிட்டு பேசுகிறீர்களோ அப்படி பள்ளியில் பேச வேண்டாம் என்பதை ரசூலா தடுத்திருக்கிறார்கள். வீணான பொழுதுபோக்கான கிண்டல் கேலி என்டர்டைன்மெண்ட் பள்ளியில் அமர்ந்து பேசுவது ஹராமாக்கப்பட்ட விஷயம். அதை தாண்டி உலகத்து லாபகரமான அல்லது தீனுக்கு லாபகரமான ஒரு சில விஷயங்கள் பேசுவது தவறு கிடையாது. ஆனால் அப்படி பேசக்கூடிய விஷயத்தையும் மார்க்கெட்டிலும் வீதிகளையும் ஒரு மனிதன் எப்படி கூச்சலிட்டு கத்தி பேசுவான், அந்த மாதிரி பள்ளியில் கத்தி கூச்சலிட்டு பேசுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவர்கள் நம்மை கண்டிச்சு சொல்லி இருக்கிறார்கள். உமர் இதை எப்படி புரிந்து கொண்டாங்க தெரியுமா? சஹாபாக்கள் பள்ளியில் தேவையில்லாமல் நம்முடைய குரலை தேவையில்லாமல் உயர்த்தக்கூடாது என்ற விஷயத்தை சஹாபாக்கள் எப்படி புரிந்திருந்தால், நபித்தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் 2 வாலிபர்கள் மஸ்ஜிது நபியில் சாயங்காலத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்து கொண்டு இந்த 2 சஹாபிகள் வாலிப சஹாபாக்கள் குரலை உயர்த்தி பேசியிருக்காங்க. பள்ளிக்கு வெளியே இருக்கக்கூடிய அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு சப்தம் கேட்கிறது. சப்தம் கேட்டு உள்ளே வருகிறார்கள். 2 வாலிபர்கள் சப்தத்தை உயர்த்தி ஏதோ ஒரு விஷயம் பேசி இருக்கிறார்கள். அழைத்து கேட்டார்கள், நீங்கள் யார் என்று கேட்டார்கள். உள்ளூர்காரர்களா வெளியூர்காரர்களா என்று கேட்டபோது அவர் சொன்னார்கள், நாங்கள் தாயிஃப் நாட்டை சேர்ந்த தாயிஃப் ஊரை சேர்ந்தவர்கள். அப்படி என்றால் வெளியூரை சேர்ந்தவர்கள். தாயிஃப் வெளியே இருக்கிறது, நாங்கள் வெளியூரை சேர்ந்தவர்கள் சொன்ன பிறகு உமர் இப்னு கத்தாப் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் உள்ளூர்காரர்களாக இருந்தால், அதாவது மதீனா வாசிகளாக நீங்கள் இருந்தால் இப்படியே உங்க 2 நபர்களுக்கும் சாட்டை அடித்திருப்பேன். நீங்கள் வெளியூர்காரர்கள், சட்டம் தெரியாத காரணமா உங்களை விட்டு வைக்கிறேன் என்பதை சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி என்றால் ஒரு ஆட்சியாளராக இருக்கும் பொழுது ஒரு தப்பை தடுக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் எவ்வளவு கடுமையாக உமர் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே நாம் வெளியே பேசுகிறோமே சப்தம் கூச்சலிட்டு அப்படி பள்ளியில் வீணாக பேசுவதை தடுக்கப்பட்டிருக்க என்பதை பார்த்துக் கொள்ளலாம். இதே போன்று நாம் பார்த்துக் கொள்ளலாம். ஒது செய்து முட்டு பள்ளி உள்ளே வருகிறோம். ஒது செய்து
பள்ளி உள்ளே நாம் வருகிறோம் என்றால் ஒது செய்து முடிச்சு அமர்ந்த பிறகு தேவையில்லாமல் பள்ளி உள்ளே செல்வது, பள்ளிக்கு வெளியே செல்வது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒது செய்து வந்து விடுகிறோம், வக்துக்கு நேரம் இருக்கிறது, ஜமாத்துக்கு நேரம் இருக்கிறது, ஆனால் எந்த ஒரு காரியமும் சும்மா வெளியே போய் நிற்கிறது தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது. நபி தோழர் அபூ ஹுரைரா அவருடைய முன்னால் ஒரு நபர் வருகிறார். நபர் வந்து ஒது செய்து தொழுது கொண்டு அமர்ந்திருக்கும் பொழுது சும்மா ஏதோ ஒரு சப்தம் வெளியே கேட்க என்று வெளியே செல்கிறார். எந்த ஒரு காரணமும் கிடையாது. தக்க காரணம் இருக்கிறது, ஏதாவது முக்கியமான வேலை இருக்க மார்க்கம் தடுக்காது. ஆனால் எந்த ஒரு வேலையும் சும்மா போய் நிற்க மார்க்கம் தடுக்கிறது. அந்த வெளியே சென்ற நபரை பார்த்து நபி தோழர் அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னார்கள், அம்மா ஹாதா, இந்த நபர் இருக்கிறாரு, ஃபகத் அஸா அபுல் காசிம், ரசூல்லா அவர்களை இந்த நபர் மறுத்து விட்டார் என்று ரசூல்லா அவர்கள் சொன்னார் என்பதை நபி அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னார்கள். ரசூல்லாவுடைய வழிமுறையை இந்த குறிப்பிட்ட நபர் மறுத்து விட்டார், மாறு செய்து விட்டார் என்பதை சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தர்பியா செய்தார் என்றால், ஒது செய்து பள்ளி உள்ளே வந்து என்றால் வீணாக தேவையில்லாமல் பள்ளிக்கு வெளியே சென்று நிற்பது இது தடுக்கப்பட்ட விஷயமாக தான் ரசூலா தர்பியா செய்தார் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். கடைசியாக அன்பிற்குரிய சகோதரர்களே, பெண்களுக்கான மிக முக்கியமான ஒரு பள்ளியோட ஒழுங்கு என்ன தெரியுமா? பெண்கள் தடுக்கக்கூடாது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளிக்கு வரக்கூடிய பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். தெளிவாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் பெண்கள் பள்ளிக்கு வரும் பொழுது அவர்கள் நறுமணத்தையும் அல்லது பூக்களையும் வைத்து வருவது இது தெல்ல தெளிவாக ஹராமாக்கப்பட்ட விஷயம். நறுமணம், எப்படிப்பட்ட நறுமணம்? வெளிப்படையாக பக்கத்து இருப்பவருக்கும் எதிரே இருப்பவருக்கும் அந்த வாடை வருகிறது, அல்லது பூவுடைய வாசனை வருகிறது. இப்படிப்பட்ட நறுமணத்தை கொண்டு அடித்து கொண்டு பள்ளிக்கு வருவது ஹராமாக்கப்பட்ட விஷயம். இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் ஒரு பெண்மணி ஹிஜாபை அணிந்தவாறு மஸ்ஜித் நபிக்கு தொழுகைக்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்மணி சென்று விட்ட பிறகு அந்த நறுமணம், சென்றுடைய வாசனம் நபித்தோழர் அபூ ஹுரைரா அவர்களுக்கு வருகிறது. வந்த பிறகு கூறினார்கள், அதாவது யா அமத்தல் ஜப்பார், அந்த பெண்மணியுடைய பெயரை குறிப்பிட்டு கூறினார்கள், நீ எங்கே செல்கிறாய் என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி சொன்னார்கள், நான் பள்ளிக்கு தொலை செல்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னவாறு நான் கேட்டிருக்கிறேன், எந்த ஒரு பெண்மணி இப்படிப்பட்ட அத்தர்களையும் பர்ஃபியூமையும் அப்பிவிட்டு பூசிவிட்டு தொழுகைக்காக வருகிறார்களோ அவர்கள் குளிக்கும் வரை அவர்கள் தொழக்கூடிய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நபி தோழர் அபூ ஹுரைரா அவர்கள் எல்லா சஹாபாக்கள் முன்னால் ஒரு ஹதீஸை சொன்னார் என்ற சத்தத்தை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, பள்ளிக்கு வரும் பொழுது அத்தரையும் நறுமணையும் பூசி வருவது என்பது இது ஆண்களுக்குடைய சட்டமாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் இப்படிப்பட்ட பர்ஃபியூமும் அத்தரையும் பூவையும் வைத்து வருவது என்பது அவர்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். எனவே அப்படி அவர்கள் பூசிக்கொண்டார் என்றால், அவருடைய ஆடையில் போட்டுக் கொண்டார் என்றால் குளிக்கும் வரை அவருடைய கடமையான தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நபி தோழர் அபூ ஹுரைரா அவருடைய ஹதீஸ் மூலமாக பார்க்க முடிகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசல் பூமிகள் இருக்கக்கூடிய சிறந்த இடத்தில் ஒரு இடம் பள்ளிவாசல். இப்படிப்பட்ட பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை நாம் பாக்கி வைக்க வேண்டும். எந்த ஒரு மனிதர் பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை தன்னுடைய உள்ளத்தில் வைக்கிறாரோ, யார் பள்ளிவாசலுடைய மகிமையை தன்னுடைய மனதில் வைக்கிறாரோ அதுதான் இறையச்சத்துடைய அடையாளம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே யார் உண்மையில் இறையச்சவாதியாக இருக்கிறாரோ, யார் தக்வாவாதியாக இருக்கிறாரோ இவரே பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை பாதுகாக்க முடியும் என்பதை இப்படிப்பட்ட வசனங்கள் நமக்கு இப்படிப்பட்ட வசனம் உணர்த்துகிறது. அல்லாஹ் ரப்பன் கூறுவது போல, யா பனி ஆதம் ஹுசூ ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், ஆதமுடைய மக்களே ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஜீனத்தை மேற்கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறான். அப்படிப்பட்ட பள்ளிவாசலுடைய மகிமை மனதில் வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் நசீப் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.